வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் அன்புமணி ராமதாஸ் இடையில் பஞ்சாயத்து செய்து நாட்டாமையான நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக நீதிபதிகள் இந்த பஞ்சாயத்து பண்ணுற விஷயத்துக்குள்ளே மூக்க நுழைக்க மாட்டாங்க. அதிலும் குறிப்பாக தந்தை மகன் குடும்ப விஷயத்துக்குள்ளே முதல் முறையாக தமிழகத்தில் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் நாட்டாமத்தனம் பண்ணியிருக்கிறதா நான் சொல்லலை, மற்றவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, நீதிபதி ஆனந்த வெங்கடேஷா இந்த மாதிரி வேலை பண்ணுறாரு அப்படின்னு. சரி, மூக்க நுழைச்சாரு, அதுலையாவது ஒரு நல்லதை பண்ணாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புமணிக்கு பொதுக்குழு நடத்துறதுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸுக்கு நெகட்டிவாகவும் எதிராகவும் அன்புமணிக்கு சாதகமாகவும் பாசிட்டிவாகவும் ஆனந்த வெங்கடேஷ் உதவி பண்ணியிருக்கார். இப்போ இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய கேள்வி மட்டும் இல்லை, நம்ம எல்லாருடைய மனசுலேயும் அந்த கேள்வி இருக்கும். அதாவது வாழ்க்கையில் பக்குவப்பட்ட அத்தனை பேரோட மனசுலையும் அந்த கேள்வி எழும்பும். எப்படி ராமதாஸ் இல்லாமல் அன்புமணி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க முடியுமா? அன்புமணி பேருக்கு பக்கத்துலேயே ராமதாஸ் தான். அப்போ ராமதாஸ் முந்தி பிறந்தாரா, அன்புமணி முந்தி பிறந்தாரா? தன்னுடைய மகனை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு, அந்த மகனை ஒரு ஒழுக்கமான மகனாக வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு இன்றைக்கி சமுதாயத்தில் மிக உயர்ந்த இடத்துல உட்கார வச்சது யாருன்னா அது ராமதாஸ் தான். அந்த கட்சியை இந்த அளவுக்கு உருவாக்கி வளர்த்து விட்டதும் ராமதாஸ் தான். என்னைக்கு அன்புமணி கையில் அது போச்சோ அன்னையிலேருந்து கட்சி அழிய ஆரம்பிச்சுது. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராமதாஸ் ரொம்ப தைரியசாலி, 80 வயதுலேயும் அறிவுபூர்வமாக அறிக்கை கொடுப்பார். ஆனால் அன்புமணிக்கிட்ட அந்த தைரியமும் கிடையாது, அந்த அறிவுபூர்வமான அறிவிப்பும் கிடையாது. இன்னொன்று, அன்புமணி தமிழ் பேசுகிறத இங்கிலீஷ் மாதிரி இருக்கும், டங்கிலீஷில் தான் பேசுவார் அன்புமணி. ஆனால் ராமதாஸ் சிறந்த அரசியல் நிபுணர், சிறந்த இலக்கியவாதி, சிறந்த புராண கதைகள்லாம் நல்லா சொல்வார். ஏன் அப்படின்னா, ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது, ஜெய்பி படத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது, அந்த அக்னி கலசத்தை பற்றி. ஆனால் அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அதை வேறு மாதிரி கொண்டு போயிருப்பேன். ஆனால் அன்புமணிக்கு கடைசி வரைக்கும் கரெக்டான விளக்கம் கொடுக்க தெரியல. அக்னி கலசத்தில் இருந்து தான் நாங்கள் வழிபாடு செய்யக்கூடிய திரௌபதி அதிலேருந்து தான் எழுந்ததாக நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு அவருக்கு சொல்ல தெரியல. ஆனால் அதே விளக்கத்தை ராமதாஸ் கிட்டே கேட்டிருந்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா பெண்களை எல்லாம் பால் கூட எடுக்க வச்சுருப்பேன். திரௌபதி கோயிலுக்கு படையெடுக்க வச்சு பால் கூட எடுக்க வச்சுருப்பேன். அப்போவே நான் நினச்சேன், அன்புமணிக்கு ப்ராப்பராக அரசியல் பண்ண தெரியலை அப்படின்னு நான் நினச்சேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இது எனக்கு எதை நினைவூட்டுது அப்படின்னா, வடக்கு பக்கம் அரசியல் இருக்குது பார்த்திங்களா? வடக்கு பக்க அரசியலில் அப்பா மகன் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஒரு எதிரிகள் மாதிரி சண்டை போட்டுப்பாங்க. உதாரணத்துக்கு சமாஜ்வாடி கட்சி எடுத்துக்கோங்க. அதில் முலாயம் சிங் யாதவுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அதில் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக தேர்தல் ஆணையம் முழுக்க அகிலேஷ் யாதவுக்கு ஆதரவாக செயல்பட்டது, முலாயம் சிங் யாதவுக்கு எதிராக செயல்பட்டது. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, சைக்கிள் சின்னத்தை பிடுங்கி அகிலேஷ் யாதவ் கையில் கொடுத்துருச்சு தேர்தல் ஆணையம். இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, முலாயம் சிங் யாதவுக்கு மனசு உடஞ்சி போயிட்டு படுக்கையில் விழுந்து கடைசியில் செத்தே போயிட்டார். இன்றைக்கி கூட நீங்கள் ராமதாஸை பாருங்கள், 80 வயது முதியவர். இன்றைக்கி காலைல அவர் மாநாட்டுக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லா வசதிகளுடன் கூடிய ஆம்புலன்ஸ் வந்துருக்கு. ஆம்புலன்ஸ்
108 அப்படின்னாலே அன்புமணி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அன்புமணி வந்து எம்பியாக இருக்கும்போது தான் தமிழகத்தில் அந்த ஆம்புலன்ஸ் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தார். அன்புமணிக்கு அதில் ஒரு நல்ல பேர் இருக்குது. ஆனால் அவருடைய தந்தை இன்றைக்கி உடல்நிலை சரியில்லாமல் மாநாடுக்கு போகிறதுக்கு, இன்றைக்கி அவருக்கு பூம்புகார் மாநாட்டுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி அவருக்கு வந்து ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி முலாயம் சிங் யாதவுக்கோ அகிலேஷ் யாதவுக்கோ பிரச்சனை வந்து முலாயம் சிங் யாதவ் கூடி சீக்கிரமே அவர் வந்து தவறிட்டாரோ, அதே மாதிரி நெருப்புன்னு சொல்கிறனால வாய் வெந்துட போகிறதில்ல. எனக்கு சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. நான் வெளிப்படையாகவே கேட்குறேன். நீதிபதி ஆனந்த வெங்கடேஷை பார்த்தே நான் கேள்வி கேட்குறேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, நீங்கள் பாட்டுக்கு அன்புமணிக்கு வந்து சாதகமாக செயல்பட்டிருக்கீங்களே, ராமதாஸ் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்க போகிறார்? இன்றைக்கே அவருக்கு வயசு 80. இப்போவே அவரை கூட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருக்கு. அப்படி இருக்கும்போது மனசாட்சி உள்ள ஒரு நீதிபதியாக நீங்கள் ராமதாஸுக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்கணுமா அல்லது அன்புமணிக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை நான் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷை பார்த்து கேட்குறேன். இதனால் என் மேலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் விழுந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. சிவில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் விழுந்தாலும் பரவாயில்ல, கிரிமினல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் விழுந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. மனசாட்சிப்படி திருப்பி நான் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷை பார்த்து கேட்குற கேள்வி தான். வயசு இன்றைக்கே ராமதாஸுக்கு 80 வயசு. இப்போவே அவர் வந்து ஆம்புலன்ஸில் போகக்கூடிய ஒரு நிலைமை. அப்படி இருக்கும்போது தந்தை மகன் பிரச்சனையில் தான் முலாயம் சிங் மனசு உடஞ்சி சீக்கிரமாக இதுவாகிட்டார். இன்றைக்கி ராமதாஸ் இப்போவே 80 வயசு, ஆம்புலன்ஸில் தான் அவர் போகிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்க போகிறது, வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். ஏன் அன்புமணி கொஞ்சம் இறங்கி வந்து பெருந்தன்மையாக ராமதாஸுக்கு கட்சியை விட்டு கொடுத்தா என்ன? அல்லது நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அன்புமணியை பார்த்து என்ன சொல்லிடணும்? எப்பா, உங்கள் அப்பா இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான், அவர் சந்தோஷமாக இருக்க விடு, அவரை போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, வேணும்னா நீ தனியாக கட்சி ஆரம்பிச்சிக்கோ அப்படி சொல்லலாம்ல. இன்னொன்று யோசிச்சுக்கோங்க. அதாவது சமாஜ்வாடி கட்சிக்கு சைக்கிள் சின்னம், அதில் வேறு சைக்கிள் கொடுத்தா கூட அது சரியாக எடுபடாது. ஆனால் ஒருவேளை இந்த விஷயம் பெரிய பூதாகரமாக வெடித்து, எப்படி முலாயம் சிங் அகிலேஷ் யாதவ் பிரச்சனை மாதிரி பூதாகரமாக வெடித்து தேர்தல் ஆணையம் தலையிட்டு சின்னத்தை வந்து ராமதாஸ் கையில் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மாம்பழ சின்னத்தை ராமதாஸ் கையில் கொடுத்துருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அன்புமணி என்ன பண்ணணும்னா மாங்காய் சின்னத்தை வாங்கிக்கணும். அப்படி தான் தேர்தல் ஆணையம் பண்ணணும். திருப்பி நான் சொல்கிறேன், ஒருவேளை இந்த விஷயம் பூதாகரமாக வெடித்து தேர்தல் ஆணையம் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா ராமதாஸ்க்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்படணும், அன்புமணிக்கு மாங்காய் சின்னம் ஒதுக்கப்படணும். அதுவும் கிளிமூக்கு மாங்காயை ஒதுக்கி கொடுத்துடலாம். ஏன்னா உருண்டை மாம்பழம் உருண்டை மாங்காய் நல்லா இருக்காது. அதே போல் அன்புமணி வந்து அரசியலில் ஒரு நிலையான கொள்கை உடையவர் கிடையாது. அவருக்கு ஆன்மீகத்துலேயும் தெளிவு கிடையாது, திராவிட சித்தாந்தத்துலேயும் தெளிவு கிடையாது. 2017 போன்ற காலகட்டத்தில் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு இந்துத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணார். நான் வந்து தீவிரமான சபரிமலை ஐயப்பன் பக்தன்னு சொன்னார். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அன்புமணி என்ன சொன்னார்? எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக நாங்கள் வந்து தந்தை பெரியாரை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சிலைக்கு மாலை போடுறாப்புல. என்னைக்கு அன்புமணி கைக்கு கட்சி போச்சோ அன்னையிலேருந்து கட்சி விளங்காமல் போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் கையிலேயே அந்த கட்சி இருக்கிறது நல்லது. அன்புமணி வந்து அடாவடித்தனம் பண்ணி கட்சியை பிடிக்கலாம். ஆனால் மக்களுடைய மனசில் யார் இடம் பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தேகமே இல்லாமல் ராமதாஸ் தான். ஒருவேளை ராமதாஸ்க்கு முலாயம் சிங்க்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது அப்படின்னா அன்புமணிக்கு வன்னிய தொண்டர்கள், அதாவது பாமக தொண்டர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? கொஞ்ச நாள் அப்பா உயிரோடு சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோன்னு பெருந்தன்மையை விட்டு கொடுக்காம அன்புமணி ராமதாஸ் இப்படி அன்புமணி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாப்லே அப்படின்ற விமர்சனம் அன்புமணி மீது ஏற்பட்டு பாமகவுக்கு ஓட்டு விழுவாது. அப்புறம் கட்சியை அழிஞ்சு போயிடும். சரி, இதை விட்டுருங்க. எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லா ஊடகங்களும் ராமதாஸ் அன்புமணி சண்டையை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க. அன்புமணி தொண்டர்கள்கிட்டையும் ஒழுங்காக நடந்துக்க மாட்டார், மற்ற கட்சி தலைவர்கள்கிட்டையும் நல்லபடியாக நடந்துக்க மாட்டார்.
உதாரணமாக ஜிகே மணியை அன்புமணிக்கு பிடிக்காது. அதே போல் காடு வெட்டி குருவை அன்புமணிக்கு பிடிக்காது. அதே போல் இப்போ ராமதாஸ் கூட யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ராமதாஸுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க யாரையுமே அன்புமணிக்கு பிடிக்காது. தன்னுடைய சொந்த மச்சினை, தன்னுடைய மனைவியினோட சொந்த உடன் பிறந்த சகோதரர் யார், காங்கிரஸில் இருக்கக்கூடிய கடலூர் காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத்துக்கு சத்தியமாக அன்புமணியை ஒரு சொட்டு கூட பிடிக்காது. அப்போ யாருக்குமே அன்புமணியை பிடிக்கல, தொண்டர்கள் உட்பட யாருக்குமே அன்புமணியை பிடிக்கலன்னா அன்புமணிக்கிட்ட ஏதோ ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இருக்குது. அதுக்கு காரணம் குடும்பத்தில் அன்புமணியை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்க. ராமதாஸுடைய மனைவி அன்புமணிக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. அப்படி தான் நான் சொல்வேன். அன்புமணி ராமதாஸோட மனைவி மண்டையில் பாட்டில் எடுத்து அடித்ததாக கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. கேள்விப்படுறதெல்லாம் நாம் நம்பிடக்கூடாது. பட் எடுத்து அடிச்சிருந்தாலும் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். அவங்கள தாய் பாசத்தில் பிள்ளை பாசத்தில் அவங்களும் மறந்து மன்னிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால் பெற்ற தந்தையோட சாபத்தை வாங்கி அன்புமணி கட்சியை ராமதாஸ் கிட்ட இருந்து பறித்து கட்சி நடத்தினாலும் சத்தியமாக அந்த கட்சி விளங்காது. அதே போல் இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் மூக்க நுழைச்சி மாபெரும் வரலாற்று பிழை செய்துவிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த காணொளி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.